Hello guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT Class 12 NEET Biologyல நம்ம பயோட்டிக் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸோட பார்ட் 1 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸாக இருக்கிற விண்ட் அண்ட் வாட்டரை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பயோட்டிக் ஏஜென்ட்ஸ்னா என்ன, என்னெல்லாம் ஆர்கானிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் எப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அதாவது அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஜரா வந்து பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், அப்புறமா ஃப்ளைஸ், பீட்டில், வாஸ்ப், ஆண்ட், மோத்ஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ் இது எல்லாமே வந்து காமனான பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் பயோட்டிக் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பீஸ் தான் வந்து எடுத்துப்பாங்க. பர்டிகுலரா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினண்டா இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அண்ட் சில ஆர்கானிசம்ஸ் வந்து அதாவது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ராடன்ஸ்ன்றது ரேட்ஸ், இந்த மாதிரி ராடன்ஸ், அப்புறமா லிசர்ட், ரெப்டைல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளான்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு மட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த அனிமல்ஸால மட்டும்தான் அந்த மாதிரி பிளான்ஸை வந்து பாலினேஷன் ப்ராசஸ்க்கு யூஸே பண்ண முடியும். அந்த மாதிரியும் சில அனிமல் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்காங்க. பட் டாமினண்டா ரொம்ப அதிகமா பார்க்கறது என்ன அப்படின்னா பீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த பீஸை வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸா வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக கலர்ஃபுல்லாக அண்ட் ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் லைக் காம்பனன்ட் இருக்கும். அதை வந்து நெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இன்செக்ட்ஸ் வந்து ஒரு பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த நெக்டாரும் அண்ட் போலன் கிரெயின்ஸும். அது இந்த பேரால சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ளவர் வந்து ஒரு ரிவார்டா வந்து கொடுக்குறது தான் இந்த நெக்டார் அண்ட் போலன் கிரெயின்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக ரொம்ப வாசமாக இருக்கும். அண்ட் சில இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மெல் வந்து அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் அந்த பீஸா அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோதான் சின்னதாக இருந்தாலும் அந்த சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி இன்செக்ட்ஸ்க்கு விசிபிள் ஆகிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த ஃப்ளவர்ஸை. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் பாலினேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து நடத்த முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளைஸாக இருக்கட்டும், பீட்டில்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு ஃபால் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அனிமல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி போலன் கிரெயின்ஸாவோ நெக்டராவோ இது பண்ணுவாங்க. பீஸ்க்கு வந்து ரிவார்டாக கொடுக்கறது நெக்டர். அண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ். ஏன் போலன் கிரெயின்ஸ் வந்து ரிவார்டிங்காக இருக்கு அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஸ்டிக்கி மெட்டீரியல் ஒரு ஒரு பொருளோட கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ அனிமல்ஸோட அவுட்டர் ரீஜன் அந்த ஃபர் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அட்டாச் ஆகி பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பேரால வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் தான். அண்ட் சில அனிமல் ஸ்பெசிஃபிக் பிளான்ட்ஸ்க்கு லிசர்ட், ராடன்ஸ், ரெப்டைல்ஸ், லெமர்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்செக்ட்ஸ் வந்து ஒரு ஃபோல் ஆர்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ். அண்ட் இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் கலர்ஃபுல்லாகவும் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாகவும் நெக்டாரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃப்ளவர்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் எல்லாம் கம்பைன் ஆகி இன்செக்ட்ஸ்க்கு விசிபிள் ஆகிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸோட பார்ட் 1 வீடியோ.
நெக்ஸ்ட் வீடியோல இதோட ரிமைனிங் பார்ட் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.